உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயி கூட்டமைப்பு சங்கத்தினர் NLC நிறுவனத்திற்கு வீடு நிலம் அளித்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயி கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கடலூர் மாவட்ட விருத்தாச்சலத்தை அடுத்துள்ள கர்மாபுரம், கோபாலபுரம், முத்துகிருஷ்ணபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 2000 முதல் 2007 வரை NLC விரிவாக்க பணிகளுக்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்பது போல் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பலமுறை மனு அளித்தும் அரசு அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுகுறித்து விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 5 லட்சம் முதல் 6 லட்சம் வாங்கிய விவசாயிகளுக்கு உயிர் இழப்பீடு தொகையாக 10 லட்சம் வழங்கப்படும் என நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு உறுதியளிக்கப்பட்டது. இதில் ஒரு தொகை பெற்று மீதி தொகை வழங்காத நபர்களுக்கு 3 மடங்காக அந்த தொகையை உயர்த்தி தருவதாகவும் NLC நிர்வாகம் உறுதியளித்ததாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் நிலம் வீட்டுமனை கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு 12 லட்சம் முதல் 15 லட்சம் வழங்கியதாகவும் இதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட நிலத்திற்கு 1,50,000 வழங்கியதை ஏற்க முடியாது என்றும் அதனை மாற்றி தற்போதைய கால சூழலுக்கு ஏற்றவாறு தற்போது வழங்குவது போல் தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் எனவும் நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு வேலைவாய்ப்பு உடனே வழங்க வேண்டும் எனவும் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த விவசாயிகள் தற்போது NLC நிர்வாகம் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் கம்பி வேலி அமைப்பதாக அறிவித்த நிலையில் கம்மாபுரம், கோபாலபுரம், முத்துகிருஷ்ணன் உள்ளிட்ட பகுதிகளில் NLC நிர்வாகம் இயந்திரங்களையும் கம்பி வேலியையும் இறக்கியதைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் இயந்திரங்களையும் கம்பி வேலியையும் தங்களது நிலத்தில் இருக்க விடாமல் சிறைப்பிடித்தும் கம்பி வேலி அமைப்பதை தடுத்து நிறுத்தியும் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாக NLCக்கு வீடு நிலம் கொடுத்த விவசாயிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் விவசாய கூட்டமைப்பு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை பணியின் போது கடலூர் திருவந்திபுரம் சாலையில் ராட்சச குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதை உடனடியாக தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து புதுச்சேரி கடலூர் வழியாக நாகப்பட்டினம் வரை சுமார் 194 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த சாலை பணிக்காக கடலூரில் இருந்து திருவந்திபுரம் வரை செல்லும் சாலையில் இடையே மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே மேம்பாலத்திற்கு அருகே சர்வீஸ் சாலை அமைக்கும் பணிக்காக JCB இயந்திரம் மூலம் தோண்டப்பட்ட போது அவ்வழியாக சென்று ராட்சச குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் பாழானது. அது மட்டுமல்லாமல் சாலைக்காக தோட்டப்பட்டிருந்த பள்ளத்தில் தண்ணீர் நிரம்பி இருப்பதால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து பணி நடைபெறாமல் தன்னிச்சையாக நெடுஞ்சாலைத்துறையினர் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டதால் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் குடிநீர் குழாய் உடைப்பு சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தொண்டமாநத்தம் கிராம நிர்வாக அலுவலர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் தொண்டமாநத்தம் கிராம நிர்வாக அலுவலர் ஜெயராமமூர்த்தி என்பவரை எந்தவித விளக்கமும் கேட்காமல் கடந்த 10ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்து கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பணியிடை நீக்க ஆணையை ரத்து செய்ய வேண்டி தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் சார்பில் கடந்த 2 நாட்களாக கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டம் முழுவதும் பணியாற்றும் சுமார் 500க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒருநாள் சிறு விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணி நீக்கம் செய்த கிராம நிர்வாக அலுவலரை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்றும் தன்னிச்சையாக முடிவெடுத்த கடலூர் கோட்டாட்சியரை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அவ்வப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் புதிய மாநகராட்சி ஆணையராக அனு IAS கோப்புகளில் கையொப்பமிட்டு பதவியேற்றுக் கொண்டார். கடலூர் மாநகராட்சி ஆணையாளராக இருந்த காந்திராஜ் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். இதனையடுத்து அவருக்கு பதிலாக பொதுத்துறையின் முன்னாள் துணை செயலாளர் அனு கடலூர் மாநகராட்சி கமிஷனராக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து கடலூர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்த அனு கோப்புகளில் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் ஏற்கனவே ஆணையாளராக இருந்த காந்திராஜ் தனது பொறுப்புகளை புதிய கமிஷனர் அனுவிடம் ஒப்படைத்தார்.
தொடர்ந்து அவருக்கு மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, துணை மேயர் தாமரை செல்வன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக ஆணையர் அனு கூறுகையில், கடலூர் மாநகராட்சி ஆணையாளராக பொறுப்பேற்றதில் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கடலூர் மாநகராட்சியை தூய்மையாக மாற்ற பாடுபடுவேன் எனவும், அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து மக்களுக்கு சென்றடைய பணிபுரிவேன் எனவும், கடலூர் மாநகராட்சியை ஒரு சிறந்த மாநகராட்சியாக்குவதே தமது ஒரே நோக்கம் எனவும், அதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் தேவை என்றார். புதிதாக பொறுப்பேற்ற கமிஷனர் அனு கடந்த 2017ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் பயிற்சி ஆட்சியராக பணிபுரிந்தார். அதன் பிறகு திண்டிவனம் துணை ஆட்சியராகவும் பொதுத்துறையின் துணை செயலாளராகவும் பணிபுரிந்துள்ளார். இவர் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியராக உள்ள CP ஆதித்யா செந்தில்குமாரின் மனைவி என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.